கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி, இந்த நாள் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் இடைப்படுவாராக. மறுபடியும் நான் சொல்றேன், ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. ஆவியானவர் இந்த வார்த்தையினூடாய் நம்மோடு கூட பேசி இடைப்பட போகிறார். நிறைய வார்த்தைகளை, ஏதோ ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல கூட அந்த கால வேளையில ஒரு வேளை நீங்க இந்த ப்ரேயர் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கலாம். இந்த ப்ரேயரை கேட்டுட்டு இருக்கிற, இதுல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை குறித்து, இது எப்போ நிறைவேறும், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர் மறந்துட்டாரோ, இனி அதை நம்ம பார்க்கவே மாட்டோமோ, அவ்வளவுதான், இதுக்காக நீ ஜெபிக்க கூடாதோ, இனி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வைத்து இந்த ப்ரேயரை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு இசப்பா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய ஆயுதமா இருக்கிறார். ஆனால் எப்போ செய்வார்னா, குறித்த காலத்துக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆன் ஹிஸ் பெர்ஃபெக்ட் டைம். அது முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது, அவரும் பொய் சொல்ல மாட்டார். அது தாமதித்தாலும் கூட அது நிறைவேறும், அதற்கு காத்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும். இந்த வார்த்தையினோடாய் தான் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசத்துல ரொம்ப பலப்படணும் அப்படின்றதுக்காக நிறைய வசனங்களை தன்னோட வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ள எல்லாம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த வசனத்தை பார்த்து 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 இந்த வசனத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டர் பென்ஸ் அவங்க ஒரு மெசேஜ்ல இப்படியாக சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னா, அது ஒரு சின்ன கேலண்டர்ல இருந்தா கூட அதை கட் பண்ணி என் பைபிள்லயோ செவுத்துலயோ வீட்லயோ கதவுலயோ நான் ஒட்டி வைத்துக் கொள்ளுவேன். நான் போகையில வருகையில எல்லாம் அந்த வசனத்தை பார்த்து பார்த்து இது எனக்கு தான், இது எனக்கு தான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அப்படி சொல்லிதான் அவருடைய வாக்கு தத்தங்களை, அந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கும் நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை இசப்பா கொடுத்திருக்கிறாங்க, வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வாக்கு தத்தங்களோ வார்த்தைகளோ வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை, தாமதிக்கிறது. தாமதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தான் வைத்திருக்கிறாரோ, நம்ம இடத்துல சொன்னாரோ அதை செய்வாரோ, இல்லைன்னா கர்த்தர் மறந்துட்டாரோ, வேற வழி வைத்திருக்கிறாரோ, நாம தான் அதை பிடிச்சிட்டு இருக்கிறோமோ, இப்படி நிறைய கேள்விகள் நம்ம உள்ளத்துக்குள்ள எழும்பக்கூடும். ஆனா ஆண்டவர் அந்த கால வேளையில உங்களை தைரியப்படுத்த, உங்களை திடப்படுத்த சொல்றாரு. காத்திரு, அதற்கு அதற்கு காத்திரு. நீங்க எந்த காரியத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்களோ அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நான் உன்கிட்ட என்ன சொன்னனோ அது கண்டிப்பா நடக்கும், அது தாமதிப்பதில்லை. நான் ஒரு காரியத்தை உன்னிடத்துல சொல்லியிருக்கிறேன்னா அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த காரியத்தை சொல்லியும் அதை நம்ம பார்க்க முடியலையோ, அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியலையோ, நம்ம அந்த காரியத்தை மறந்தே போயிருப்போம். ஆனா ஆண்டவர் நினைவு வைத்து அதை நிறைவேற்றுகிறவர். ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா நீங்க அதை மறந்துடலாம். ஆனா ஆண்டவர் அதுக்கு உங்களை நீங்க காத்திருக்காம மத்த வேலைகளை செஞ்சுட்டு போனா கூட கர்த்தர் அதை நினைவு கூர்ந்து ஞாபகம் வைத்து, என் பிள்ளைக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அதை நினைத்து நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ரோமர்ல 8வது அதிகாரத்துல 24, 25 வசனத்துல பாத்தீங்கன்னா,
காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் எப்படி காத்திருப்போமோ அதுவரை பொறுமையோடு காத்திருப்போம். பொறுமையோடு காத்திருப்போம். இந்த காத்திருக்கிறது தான் கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். நம் காணாததை வேண்டி நம்பி காத்திருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கல. அந்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தை வடிவத்தை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த வார்த்தை வடிவத்தை தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் செயல் வடிவமாய் நம் வாழ்க்கையில வரல. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ காணாததை எதிர்பார்த்து காத்திருக்கிற. எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு கூட காத்திருக்கணும். பொறுமையோடு கூட காத்திருக்கணும். ரிசல்ட் என்ன? அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். அது ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. வேதத்துல அப்படி நிறைய பேரோட வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து ஒரு காரியத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் அதை மறக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்து அதை அவங்களுக்கு திருப்பி செட்டில் பண்ணுகிற நல்ல தேவனா இருக்கிறார். அப்படி வேதத்துல எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். வாக்கு கொடுக்கிறார். அது அது இல்லாம போனா கூட கர்த்தர் அதை ஞாபகம் வைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். இப்படித்தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார். யாக்கோபு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியுமா யோசேப்பை பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அந்த இடத்துல யாக்கோபு இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க எடுத்து ஆதியாகமத்துல எடுத்து நீங்க வாசித்தீர்கள் என்றால் தெரியும். இப்ப இவங்க யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டு அங்க பல சூழ்நிலைகள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு போய் சிறைச்சாலையில வைத்து அந்த சிறைச்சாலையிலையும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு நாள் கர்த்தர் மறுபடியுமாய் யோசேப்பை அழைத்து பார்வோன் கண்களை தயவை உண்டு பண்ணி சொப்பனத்துக்கு பதில் சொல்ல வைத்து ஆண்டவர் அந்த இடத்துல அதிபதியாக யோசேப்பை உயர்த்துக்கிறத பார்க்க இப்படி உயர்த்தி வைத்த உடனே இப்ப இந்த விஷயம் நிறைவேறுது. கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன விஷயம் நிறைவேறிடுச்சு. நிறைவேறி அதிபதியா உட்கார்ந்தாச்சு. இப்போ சகோதரர்கள் அந்த அரிக்கட்டுகள் விழுகிற அந்த சம்பவம் நிறைவேறணும். சகோதரர்கள் எல்லாம் வந்து அவன் பாதத்துல விழுகிறாங்க உதவி செய்யும்படிக்கு கேக்குறாங்க. இப்போ உதவி செய்யும்படிக்கு கேட்கும் பொழுது இந்த இவன் யோசேப் என்று தன்னை வெளிப்படுத்தாமல் அவர்களுக்கு வந்து அங்க இருந்தவர்களுக்கு அந்த அவன் சகோதரர்களை பார்த்து தன் பென்யமீன்ற சகோதரனை வர வச்சு அவனை பார்த்து அதுக்கப்புறம் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறான். அந்த சகோதரர்கள் எல்லாம் அழறாங்க. ஐயோ, நான் இங்க யோசேப்ப இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்ப அந்த வார்த்தையானது நிறைவேறினது. நீங்க அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா நான் ஆதியாகமத்துல 45வது அதிகாரத்துல இருக்கு. 45வது அதிகாரத்துல மறுபடியும் யாக்கோபு யோசேப்பை சந்திக்கிற அந்த ஒரு தருணம். அந்த வார்த்தை 26ல இருந்து எகிப்திலிருந்து போய் 25ல இருந்தே வாசிப்போம். எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே உங்கள் தகப்பனாக்கிய யாக்கோபினிடத்தில் வந்து யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்ப இருதயம் ஊற்றி அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தை யாவையும் சொன்னபோது தன்னை ஏற்றுக்கொண்டு வரும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே அவனை பார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா. ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் யோசேப் என்ற வாக்கு தத்தத்தை யாக்கோபு வாழ்க்கையில கொடுத்துட்டு பாதியில பறிச்சுட்டாரே. ஐயோ, நான் நேசித்த மகன் அல்லவா, இப்படி நான் நேசித்த என்னுடைய மனைவியும் கூட எத்தனையோ மறுபடியும் 7 வருஷம் அடிமையா வேலை செஞ்சுதான் கிடைச்சா, இப்ப என் நேசித்த மகனும் எனக்கு இல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய வேதனைகள் யாக்கோபுடைய இருதயத்துக்குள்ள இருந்திருக்கும். ஐயோ, அந்த இடத்துல சீகே மனுஷர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளால கொல்லப்பட்டாங்க. தீனாளோட வாழ்க்கை இப்படியாச்சு. இப்படி பிள்ளைகளை குறித்த பாரமே யாக்கோபுக்கு அழுத்தி கொண்டிருக்கும் பொழுது இதுல யோசேப்போட மரணம் வேற. யோசேப்புடைய மரணம் அவனை வெகுவாய் பாதித்து அவன் அவன் நம்பவே இல்லை. அவன் ரொம்ப அழுதான், ரொம்ப துக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப எகிப்துல யோசேப் இருக்கிறான் என்பது கேள்விப்பட்டு அது சகோதரர்களுக்கும் தெரிந்த உடனே யோசேப்பு சொல்றான், யாக்கோபு போய் நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தகப்பனாகி யாக்கோபின் இடத்துல வந்து சொல்றாங்க. அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் எல்லாம்
எகிப்துல பெரிய அதிபதியா இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் இருதயமே நின்றுச்சான், மூர்ச்சை அடைந்தது. அவர்களை நம்பவில்லை. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறான். வார்த்தைகள் யாவையும் ஏற்றிக்கொண்டு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொல்லும் போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி வந்த ஒரு வண்டி பார்க்கும் பொழுது அவன் 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 கண்டபோதும் அவனுடைய ஆவி உயிர்ப்பித்தது. இன்னைக்கு யாக்கோபுடைய நிலைமை எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொன்னா தன்னுடைய மகன் இருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ப முடியல. அவன் அனுப்பின அந்த வண்டியை பார்க்கும் பொழுது, ஐயோ அவன் இருக்கிறானா அப்படின்னு அவன் உயிர் திரும்ப வந்ததா, அதெல்லாம் அவன் நம்புறான். இப்போ ஒரு வார்த்தை சொல்றான், அவன் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இன்னும் உயிரோடு இருக்கிறானா, அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நடக்குமா, இன்னும் இப்ப நடந்திருக்கா, ஐயோ இத என்னால நம்பவே முடியலையே. அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இந்த யோசேப்ப குறித்து கர்த்தர் கனித்தரும் செடின்னு சொன்னாரு, ஆனா இந்த செடி பாதியில போயிட்டு இதை நான் இனி பார்க்க முடியாதுன்னு நினைச்சேனே. அவ்வளவுதான், இதோட அழிவைத்தான் நான் கேட்டிருக்கிறேன். இனி இதை குறித்து நான் ஜெபிக்க முடியாது, இதற்காக காத்திருக்க முடியாது. அவ்வளவுதான் என் குமாரனுடைய வாழ்க்கையை நினைச்சேனே. ஆனா கர்த்தர் என்னை காணும்படி செய்து, காணாத இந்த 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 யோசேப்புக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும்படி செய்து, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனத்தை கண்கள் நிறைவேற காணும்படி கிருபை செய்தார் என்று சொல்லி அவன் கேட்கிற வார்த்தை, யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், நான் மரணம் அடைய முன்னே அவனை பார்ப்பேன். இன்னைக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் மண்ணுல புதைக்கப்பட்டது போல, மறக்கப்பட்டது போல, சொல்லியும் நிறைவேறாதது போல, ஜெபித்தும் நடக்காதது போல, குறித்த காலம் என்று சொல்லி, எப்பொழுது அந்த குறித்த காலம் வரும் என்று சொல்லி ஆவியில ஒரு மரித்த நிலைமையில இருக்கிறீங்களா? ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு சோர்வான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஜெபித்தும் அந்த அற்புதத்தின் வாழ்க்கையில பார்க்க முடியல. நான் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்குறேன். ஆனாலும் அந்த யாக்கோபுடைய யாக்கோபு வாழ்க்கையில எப்படி யோசேப்ப அவன் காணாதபடிக்கு அவன் சோர்ந்து போனான், அந்த மாதிரிதான் நானும் வாக்குத்தத்தங்களை காணாதபடி என் கண்கள் பூத்து, என்னுடைய இருதயங்கள் பூத்து சோர்ந்து போயிருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இந்த யாக்கோபு அப்படித்தான் யோசேப்ப பார்க்காம இருந்தான். ஆனா யோசேப்பு நீ பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சான். இந்த வாக்குத்தத்தை நீ பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சான். அவ்வளவுதான் முடிஞ்சது, இப்படியே நான் மரணம் அடைவேன், இப்படியே என் பிதாக்களோடு சேர்க்கப்படுவேன் நினைத்த யாக்கோபுக்கு அவன் சாகும் தருவாயில அவன் அவன் அப்படி வயதான காலத்துல ஆண்டவர் அவனுக்கு எப்ப பார்க்கணும்னு வச்சிருந்தாரோ அப்போ யோசேப்பை கர்த்தர் கண்கள் காணும்படி செய்தார். நிச்சயமாய் வரும். தாமதித்தாலும் காத்துறது நிச்சயமாய் வரும். உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. சிச்சுவேஷன்ஸ் அப்படி இல்லாம இருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் மறந்தது போல இருக்கலாம், நடக்காதது போல இருக்கலாம், சுத்தியுள்ள சூழ்நிலைகள் அந்த சிம்டம்ஸ்க்கான ஒரு வாசலை திறக்காதது போல இருக்கலாம், கர்த்தர் கைவிட்டுட்டாரோ மறந்துட்டாரோ ஆஹ் அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ள வரலாம். ஆனா ஆண்டவர் யாக்கோபை உயிர்ப்பித்த தேவன். அவன் எதை கண்டு அவன் உயிர்ப்பிக்கப்படணுமோ அதை கண்கள் காணும்படி செய்து, அவனை கலிகூறும்படி செய்து, மூர்ச்சை அடைந்து அவன் மூச்சே நின்னு போச்சுட்டு சொல்றாங்க. அப்படி அப்படி இருந்தவனை மறுபடியும் உயிர்ப்பித்தார். அவர் வார்த்தையினாலே திடப்படுத்தினார், அவர் வார்த்தையினாலே தைரியப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே, உங்களுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் நீங்க இப்படி வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து விடாயத்து போய் வந்திருக்கிறீங்க, நம்பி நம்பி அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க, ஜெபித்து ஜெபித்து ஒரு சோர்ந்து போன சூழ்நிலையில வந்திருக்கிறீங்க, இந்த கால வேளையில ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க நீங்க காண வேண்டியதை நம்புகிறது என்ன, நீங்க காண்கிறத நம்புகிறது என்ன, காணாததை நீங்க நம்பிக்கையோடு காத்திருந்தீங்கன்னா அதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்பீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பொறுமையோடு காத்திருக்கிற பாதியில போய் கொண்டிருக்கிறீங்களா, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த யாக்கோபோட வாழ்க்கையில பாருங்கம்மா, அவன் யாக்கோபு பொறுமையோடு கூட காத்திருந்தான். அவன் தன்னுடைய மகனை கண்டான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதற்காக நீங்க பொறுமையோடு கூட காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பார். அந்த அந்த விஷயத்த பார்க்கும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் ஆண்டவர் சொன்னதை நடந்துட்டு, என் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. ஐயோ நான் அழுதது அப்படியே போயிரும்னு நினைச்சேன், கர்த்தர் என்னை மறந்துட்டாருன்னு நினைச்சேன், என்னை விட்டுட்டாருன்னு நினைச்சேன். இல்ல, கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு கூட யாக்கோபு இருந்தது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நாமும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கால வேளையில் அழைக்கப்படுகிறோம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்போட வாழ்க்கையில ஒரு குறித்த காலம் இருந்தது. அது நிறைவேறுகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அநேக பாதைகள் இருந்தது, அநேக கடினமான சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் நம்பிக்கையோடு கூட கர்த்தர் காத்திருக்கும்படி வைத்தார். அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும். போத்திபாருடைய மனைவியினால் பாதிக்கப்பட்டு அந்த அந்த தவறான ஒரு அக்யூசேஷன் போட்டு அந்த ஜெயில போட்டிருக்கும் பொழுது
நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். குறித்த காலம் இன்னுமா வரப்போது. இல்ல நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, தாமதிப்பதில்லை. ஐயோ! உள்ளுக்குள்ள என் சகோதரர்களால குழியில தூக்கி போடப்பட்டன. இனியும் அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. என சொன்னவர் கர்த்தராய் இருக்கிறபடினாலே, வாக்கு கொடுத்தவர் ஜீவனோடு இருக்கிறார். வாக்கை பெற்றுக்கொண்டு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. அந்த வார்த்தையும் ஜீவனோடு இருப்பதனால ஒரு நாளும் அது பொய்க்காது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதிப்பதில்லை. என யாக்கோபுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். பார்க்க முடியுமான்னு நினைச்ச யோசேப்ப கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். நீ பார்க்க முடியாதுன்னே நினைச்சிருப்பான்ல. கர்த்தர் அத நினைவு கூர்ந்து அதை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அதான் நீங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இவனை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவர் தன்னுடைய மைண்ட்ல அவங்கள ஞாபகத்துக்கு கொண்டு வராராம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மள நினைவுல வச்சிருக்கிறாரு. நம்மள நினைத்தருளுகிறாரு. என் பிள்ளைக்கு இன்னைக்கு அற்புதம் செய்யணும். என் பிள்ளைக்கு இன்னைக்கு அந்த சொன்ன வாக்குத்தத்தத்த நான் நினைவு கூறுகிறேன். அத நான் என் மகளுக்கு வாய்க்கச் செய்வேன். என் மகனுக்கு நான் வாய்க்கச் செய்வேன். இந்த குடும்பத்துக்கு நான் வாய்க்கச் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் திருவுளம் பற்றின காரியங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால சிச்சுவேஷன்ஸ் அவர் ஞாபகப்படுத்தாத மாதிரியே இல்லையே. அவர் கூட இருக்கிற மாதிரியே இல்லையே. அவர் மறந்துட்டாரோ, கைவிட்டுட்டாரோ, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம். எனக்கு யோசேப்பு வாழ்க்கையில செய்தவர், யாக்கோபு வாழ்க்கையில செய்தவர், ஆபிரகாம் வாழ்க்கையில செய்தவர். அவன் யோசித்து பாருங்க, 75ல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட வயது 99 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமும் ஆண்டவர் பேசுற 99வது வயசுலதான் கர்த்தர் பேசுறாரு. எப்பவோ தொடங்கும் போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. வாழ்க்கையை தொடங்கும் பொழுது 75ல கொடுத்தாரு. இந்த ஊழியத்தோட ஜேர்னிய தொடங்கும் பொழுது கர்த்தரை நம்பி பின்பற்றி வான்னு சொன்ன உடனே வந்தப்போ 75ல கொடுத்தாரு. ஐயோ! நம்ம தான் தெரியாம வந்துட்டோமோ! இந்த தேவன் மத்ததெல்லாம் செய்றாரே! இத செய்யலையே! ஒருவேளை இத தரமாட்டாரோ! கூப்பிட்டு இந்த 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 தெய்வம் எனக்கு அத செய்யாம போயிருவாரோ! இப்படி நெறைய கேள்விகள் இருக்கலாம். அதனாலதான் உனக்கு குழப்பம். எலெயேசரா, இஸ்மவேலா, அவனா, இவனான்னு சொல்லி அநேக குழப்பங்களோடு இது கிடைக்குமா? கிடைக்காதா? நம்பிக்கைகள் தன் வாழ்க்கையிலே பெருகிக் கொண்டிருந்த பொழுது, இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையில அது மறுபடியும் இஸ்மவேல தேர்ந்தெடுத்து இஸ்மவேல் தான் அப்படின்னு போய் கொண்டிருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு கோவம் வந்துச்சு. உன் கர்ப்ப பிறப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசிக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் பேசாம இருக்கிறாரு. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அந்த நாள் வந்த பொழுதோ ஆபிரகாமை சந்தித்து, "நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு" என்று சொல்லி குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயமாய் வரும் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாம்னால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா சிச்சுவேஷன்ஸ் எதுவும் நம்பத்தக்கதா இல்ல. கர்ப்பம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, இனி பெறுகிறதற்கு வாய்ப்பில்ல. எல்லாம் ஒருவேளை அந்த கர்ப்பப்பையே சுருங்கி இருக்குமோ என்னமோ, அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு சாராளுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு பலன் சரீரத்துல இருந்திருக்குமான்னு கூட தெரியாது. ஆனா கர்த்தர் நிச்சயமாய் வரும்னு சொன்னா, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். யோசேப்பு கர்த்தர் குறித்த காலத்துல அதிபதியாக்கினார். குறித்த காலத்துல யாக்கோபு அவன் அவனுடைய கண்கள் யோசேப்பை கண்டு அப்பா சந்தோஷப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த காலை வேளையில இந்த இந்த நான் 3 பேருக்கு செய்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார். எதுக்காக நீங்க காத்திருக்கிறீங்க? குறித்த காலத்துக்காக, எந்த ஒரு காரியத்துக்காக குறித்த காலம் வரைக்கும் காத்திருக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த காரியத்துல உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அந்த காரியத்துல உங்க கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. சொன்னது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அது தாமதிப்பதில்லை. ஏன்னா சொன்னவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நம்புறீங்களா? இருக்கிற இடத்துல கண்கள மூடி தலைகள தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி பார்க்க போறோம். எல்லாரும் அவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாரும் கண்கள மூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya! உமக்கு நன்றி ஆண்டவரே. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது.
கர்த்தருக்கு காத்திருப்போம். வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. விடுதலை காணும் வரை என் முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை என் முழங்காலை காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. யாக்கோபு அந்த தரிசனத்தை பார்த்தான். யோசேப்பு அந்த தரிசனத்தை பார்த்தான். ஆபிரகாம் அந்த தரிசனத்தை பார்த்தான், பெற்றுக்கொண்டான். இவர்கள் எல்லாம் தரிசன புருஷர்கள். வாக்குத்தத்தம் பண்ணியது நிறைவேற்றப்பட காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள், வெட்கப்படவில்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் காத்திருக்கிறீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள், வெட்கப்பட மாட்டீர்கள். உங்கள் முகம் செத்து போகாது. இனியும் அவமானப்படுறோமோ, இன்னும் நிந்தை வந்துருமோ, இன்னுமான்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வைங்க. அது நிச்சயமாய் நிறைவேறும். அதற்கு நான் காத்திருக்கிறேன், தாமதிப்பதில்லை. அது வரும், நிச்சயமாகவே வரும் என்று சொல்லி எழுதுங்க. ஆண்டவரே, அவங்க எப்படி விசுவாசித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தை, அற்புதத்தை பார்க்கட்டும். அவங்க இறுதியும் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். சந்தோஷ சமாதானத்தினால நிரப்புங்க, கண்ணீரை மாத்துங்க. அந்த வார்த்தை பிடித்து கொண்டு முன்னேற உதவி செய்ய பேரை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.